வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு வெண்டைக்காயில் ஒரு கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதற்கு ஒரு சமைப்பானை வச்சுப்போம், குக்கர் வச்சுப்போம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் இந்த தேக்கரண்டியில் ஒரு அரை தேக்கரண்டி எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. 1/4 கிலோ வெண்டைக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு துடைத்து அதை நான் துண்டங்கள் ஆக்கியிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை பாதியாக கிள்ளியிருக்கேன், ஏன்னா வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. எண்ணெயில் முதல்ல பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கிறோம். காரம் கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க. நிறைய காரம் இருந்ததுன்னா அந்த காயோட சுவையை நம்ம உணர முடியாது. பச்சை மிளகாய், அதுவும் வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் குறைவாக இருந்ததால் ஒரு 4 எடுத்துக்கிட்டேன் நான், 4-5. வெங்காயம் நல்ல பெரிய துண்டங்களாகவே நறுக்கிக்கலாம், ஏன்னா நம்ம கடைய போகிறோம் எல்லாமே. பூண்டு பற்கள் பார்த்திங்கன்னா நல்லா 8லேருந்து 10 பற்கள் பூண்டு எடுத்திருக்கேன். அந்த முனை, அந்த வால் பகுதியெல்லாம் நீக்கிட்டு எல்லாமே அலசிக்கோங்க. பூண்டு கூட நல்லா கழுவிக்கோங்க. மூடி போட்டு சிறிது நேரம் கொஞ்சம் இளம் சிவப்பு நிறம் வரும் வரைக்கும் காத்திருப்போம். இப்போ இந்த வெண்டைக்காய் துண்டங்களாக நறுக்கி இந்த வெண்டைக்காயை இதில் நம்ம சேர்த்துப்போம். லேசாக வதக்கினா போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துப்போம். நம்ம வெண்டைக்காயில் நிறைய நார் சத்துக்கள் இருக்குது. நமக்கு முட்டி வலி வரும், கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நல்ல வெண்டைக்காயை கழுவிட்டு துண்டங்களாக இந்த மாதிரி நறுக்கிட்டு இரவு நேரம், தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு பாதி தக்காளி தான் சேர்க்குறேன், ஏன்னா புளி கொஞ்சம் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு பாதி தக்காளி போகிறோன்னு தோணுச்சு எனக்கு. இரவு நேரம் அதை ஒரு தண்ணியில், குடிக்கிற தண்ணியில் நம்ம அளவாக ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 5-6 மணிக்கு வெறும் வயிற்றில் நம்ம ஒரு 45 நாள் குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக, புளி பார்த்திங்கன்னா பாருங்கள், கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காயில் பாதி நெல்லிக்காய் அளவு புளி தான். புளி கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கோங்க, ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்கா. சுடுதண்ணி நான் சேர்க்குறேன். சுடுதண்ணி பாருங்கள், அது லேசாக வேகிற அளவுக்கு தான், ஏன்னா நம்ம சமைப்பானில் வச்சுருக்கோம், சட்டன் வெந்துடும். பாத்திரத்தில் கொஞ்சம் நேரமாகும், அதனால் இது சுலபமாக இருக்கட்டும்ன்றதுக்காக இப்படி போட்டிருக்கேன். 2 ஊதல் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு கடையிறதுக்கு சுலபமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், எல்லாமே பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி எல்லாமே வெந்துடுச்சு. இப்போது ஒரு சட்டியில் போட்டு தண்ணி நல்லா, அந்த கல்லுப்பு சேர்த்துப்போம். ஜல்லிக்கரண்டியில் தண்ணியை இருத்துருங்க. தண்ணியோடு சேர்த்திங்கன்னா கடைய முடியாது, கண்ணில் படும். அதுவும் இல்லாமல் அது நல்லா நமக்கு கூழ் மாதிரி வராது. ஜல்லிக்கரண்டியில் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கடைஞ்சிட்டேன் நான். வெண்டைக்காய் கடையல் தயாராகிடுச்சு. இது சோறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. தோசைக்கும் நல்லாயிருக்கும், சத்தானது. இப்போ இதை தாளிப்பு செய்வோம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகும் நம்ம வெங்காய வடகமும் சேர்த்து தாளிக்கிறேன். குழந்தைங்க வெண்டைக்காய் சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நல்லா சோறில் கொஞ்சம் நெய் ஊற்றி இதை பிசைஞ்சு கொடுத்து கூட ஒரு உருளைக்கிழங்கு இல்லை சிப்ஸு, வடை, அப்பளம் ஏதாவது ஒன்று வச்சு கொடுங்க. அழகாக சாப்பிட்டுடுவாங்க. தோசைக்கு கூட அருமையாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவு நல்லாயிருக்கும். ரொம்ப சத்தானது வெண்டைக்காய். தோசை கூட நல்ல ஒரு நெய் தோசை முருகலாக ஊற்றி இரவு நேரங்களையோ காலையிலையோ உங்களுக்கு இது கூட வச்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். குழந்தைங்க இன்றைக்கி வெண்டைக்காய் சாப்பிட்டாங்களேன். கடுகு, வெங்காய வடகம் தாளித்து சேர்த்தாச்சு. வெண்டைக்காய் கடையில் தயாராகிடுச்சு. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.